கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மருத்துவர்கள். பணியை புறக்கணித்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களுக்கான ஒரு உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மருத்துவர்கள் பணிக்கு வருவதை உறுதி செய்யவில்லை என்றால் அவர்கள் விடுப்பு எடுத்தவர்களாகத்தான் கருதப்படுவர் என்பன உள்ளிட்ட விஷயங்களையும் குறிப்பிட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். மேலும் ஏழை மக்கள் பாதிக்கப்படுவதை கவனிக்காமல் இருக்க முடியாது என்ற கருத்தையும் தெரிவித்துள்ளனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். நிரஞ்சன், உச்சநீதிமன்ற உத்தரவோட மருத்துவர்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள், உத்தரவுகள் எல்லாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கு? பிரியதர்ஷினி, இந்த கல்கத்தா மருத்துவமனை பயிற்சி மருத்துவர் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட விவகாரத்தை உச்சநீதிமன்றம் தானாக தற்பொழுது விசாரித்து வருவது தெரியும். ஏற்கனவே 2 தினங்களுக்கு முன்பாக இந்த வழக்கு விசாரிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் மீண்டும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் விசாரிக்கப்படுகின்றது. எடுத்த உடனேயே இந்த குழு, ஏற்கனவே நமக்கு தெரியும் 9 மருத்துவர்கள், மத்திய அரசின் மூத்த அதிகாரிகள் கொண்ட குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனைகள் மருத்துவர்களுடைய தேவைகள், அவர்களது பணிச்சூழல் போன்றவற்றை சீர் செய்வதற்கான பணிகளை தான் அந்த குழு செய்யும் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. தற்பொழுது அந்த குழுவுக்கு கூடுதலான வேலைகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரெசிடென்ட் டாக்டர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அங்கேயே தங்கி இருக்கக்கூடிய மருத்துவர்கள் 36 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ச்சியாக பணி செய்யப்படுவது, அவர்களுக்கு தேவையான வசதிகள் இல்லாமல் இருப்பது போன்ற பல்வேறு குறைபாடுகளை நீக்குவதற்கான ஆய்வுகளை அந்த குழு மேற்கொள்ள வேண்டும் போன்ற பல்வேறு புது அசைன்மெண்ட்டுகளை அந்த குழுவிற்கு கொடுத்து வருகிறார்கள். அதற்கு முன்பாக மிக முக்கியமாக தற்பொழுது நடந்து வரும் போராட்டங்கள் குறித்து, நாக்பூர் ஆகட்டும், சண்டிகர் ஆகட்டும், பல்வேறு மாநிலங்களில் மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வரக்கூடிய நிலையில் அவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளை ரத்து செய்ய வேண்டும் என்று சில மருத்துவ சங்கங்கள் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் இன்றைய தினம் தலைமை நீதிபதி அமர்வில் முறையிட்டது. அப்பொழுது அதற்கு பதிலளித்த தலைமை நீதிபதி, ஒரு மருத்துவர் மருத்துவமனைக்கு வந்து பணியில் பிரசன்ட் ஆகவில்லை, அவர் பணிக்கு வரவில்லை என்றால் அது ஆப்சென்ட் ஆகத்தான் நாங்கள் பார்ப்போம். அதற்காக மருத்துவமனை நிர்வாகத்தை அந்த மருத்துவருக்கு நீங்கள் பிரசன்ட் போடுங்கள், அவர் வந்ததாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று எங்களால் உத்தரவு போட முடியாது. மருத்துவர்கள் தற்பொழுது உடனடியாக தங்களது வேலைகளுக்கு, டியூட்டிகளுக்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான அறிவுறுத்தலை கொடுத்திருக்கின்றார்கள். நீங்கள் திரும்புங்கள், உங்கள் மீது வேறு ஏதேனும் கடுமையான நடவடிக்கையை நிர்வாகம் எடுக்குமேயானால் மீண்டும் எங்களிடம் வாருங்கள், நாங்கள் அப்பொழுது உத்தரவு பிறப்பிக்கிறோம். ஏழை மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், மருத்துவ சேவைகள் கிடைக்காமல் நிறைய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதை கவனிக்காமல் நம்மால் சும்மா இருக்க முடியாது என்ற விஷயத்தை தலைமை நீதிபதி ஆணித்தரமாக கூறியிருக்கிறார். போராட்டம் நடத்துவதற்காக மருத்துவர்கள் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டால் நீங்கள் எங்களிடம் வாருங்கள், நாங்கள் அதை பார்த்துக் கொள்கிறோம். ஆனால் நீங்கள் உடனடியாக உங்களது மருத்துவ பணிகளுக்கு திரும்புகள் என்ற அறிவுறுத்தலை கொடுத்திருக்கிறார். வாதங்கள் என்பது தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறது. பிரியதர்ஷினி, தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மருத்துவர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வலியுறுத்தி பல்வேறு அறிவுறுத்தல்களை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து மருத்துவர்களோட நிலை என்னவாக இருக்கு, அவங்களோட முடிவு என்னவாக இருக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நிரஞ்சன்.